السلام السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. الله لا إله إلا الله. لا إله. الحمد لله الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى، والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم: قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون. وقال تعالى أيضا: ألم نجعل له عينين ولسانا وشفتين. صدق الله العلي العظيم.
ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்நாளருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் அவ்வலம் பிதக்வல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து வலகத் ஹலக்னாக்கும் சும்ம ஸவ்வர்னாக்கும், அம்மனிதர்களுடைய சரீரத்தை, அம்மனிதர்களுடைய மேனியை பலவிதமான உடலின் உறுப்புகளை கொண்டும் உடலின் பாகங்களை கொண்டும் அல்லாஹ் தஆலா அழகுபடுத்த ஆரம்பித்தான். வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃஇதா, அது மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய இரு செவிப்புலன்களாக இருக்கலாம், மேலும் அவனுடைய இரு கண்களாக இருக்கலாம், மேலும் அவனுடைய உள்ளமாக இருக்கலாம். அல்லாஹ் தஆலா பலவிதமான உடலின் உறுப்புகளை கொண்டும் பாகங்களை கொண்டும் மனிதனுடைய உடலை அழகுபடுத்த ஆரம்பித்தான். அல்லாஹ் தஆலா இதனை குர்ஆனில் தெளிவாக நம்மவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தருணத்தில் லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நாம் மனிதர்களை சீரான நேர்த்தியான அழகான படைப்பாக நாம் உலகத்தில் படைத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, மனித படைப்பினுடைய ஆரம்ப தருணத்தில் அது நுத்ஃபத்தன் விந்து துளியாக, அலகத்தன் இரத்த கட்டியாக, முதுகத்தன் சதை பிண்டமாக, இந்த மூன்று கட்டங்களும் மனித படைப்பினுடைய ஆரம்ப தருணத்தை அடைந்த பிற்பாடு அல்லாஹ் தஆலா மனிதனுடைய உடலில் முதலாவதாக ஏற்படுத்திய, மனிதனுடைய உடலில் முதலாவதாக அல்லாஹ் தஆலா படைத்த, கண்ணியமானவர்களே, அந்த உறுப்பு, அந்த பகுதி, உடலினுடைய பாகம், அது இரு செவிப்புலன்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவுபடுத்தும் பொழுது வஜஅல லக்குமுஸ் ஸம்அ, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கேட்கக்கூடிய இரு செவிப்புலன்களை படைத்தான். கண்ணியமானவர்களே, இந்த மூன்று கட்டங்களையும் கடந்த பிற்பாடு அல்லாஹ் மனிதனுடைய உடலில் ஏற்படுத்திய இரண்டாவது பகுதி, இரண்டாவது உறுப்பு வல் அப்சார, அல்லாஹ் பார்க்கக்கூடிய இரு கண்களை உருவாக்குறான். கண்ணியமானவர்களே, இந்த மூன்று கட்டங்களும் கடந்த பிற்பாடு அல்லாஹ் மனிதனுடைய உடலில் அடுத்ததாக ஏற்படுத்திய பகுதி வல் அஃஇதா, உணரக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இந்த முறைமையை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் பகிர்ந்து கொள்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த மூன்று கட்டங்களும் கடந்த பிற்பாடு தான் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உடலின் உறுப்புகளும் பாகங்களையும் கொண்டு அல்லாஹ் மனித உடலை அழகுபடுத்த ஆரம்பிக்கிறான். வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃஇதா கலீலம் மா தஷ்குரூன். அல்லாஹ் தஆலா ஆரம்பமாக உங்களுடைய உடலில் கேட்கக்கூடிய இரு செவிப்புலன்களை ஏற்படுத்தினான். இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா பார்க்கக்கூடிய இரு கண்களை ஏற்படுத்தினான். மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா உணரக்கூடிய இரு கண்களை ஏற்படுத்தினான். மனிதர்களாகிய நீங்கள் நன்றி கெட்டவர்களாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அல்லாஹ் தஆலாவினுடைய மனித படைப்பில் கண்ணியமானவர்களே,
மனித உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உறுப்புகளுக்கு மத்தியிலும், அனைத்து விதமான மனித உடலில் காணப்படக்கூடிய பாகங்களுக்கு மத்தியிலும், கண்ணியமானவர்களே, குர்ஆன் ஹதீஸினுடைய பெர்ஸ்பெக்டிவில், குர்ஆன் ஹதீஸினுடைய கண்ணோட்டத்தில் அல்லாஹ் மனிதனுடைய உடலில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அஅ்தமு நிஅமத்தி மினல்லாஹி தஆலா, அல்லாஹ் தஆலாவினுடைய ஆச்சரியமான நிஅமத்தாக, அல்லாஹ் தஆலாவினுடைய உயர்தரமான மகத்துவமான நிஅமத்தாக, கண்ணியமானவர்களே, அனைத்து உறுப்புகளிலும் மனிதர்களுடைய இரு கண்களும் மனிதர்களுடைய இரு பார்வைகளையும் குர்ஆன் ஹதீஸ் நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய எத்தனையோ குதராத்துகள் இருக்கிறது, எத்தனையோ வல்லமைகள் இருக்கிறது, எத்தனையோ ஆச்சரியமான விடயங்கள் இருக்கிறது. அத்துணை ஆச்சரியமான விடயங்களிலும் அல்லாஹ் தஆலாவுடைய உபகாரங்களுக்கு மத்தியிலும், அல்லாஹ் தஆலாவுடைய நிஅமத்துகளுக்கு மத்தியிலும், கண்ணியமானவர்களே, மனிதனுடைய உடலில் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த ரெண்டு கண்களும் இருக்கிறதல்லவா, இந்த ரெண்டு கண்களும் தான் ஆகப்பெரிய நிஅமத்தாக குர்ஆனும் ஹதீஸும் நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, நம் கல்வில் நாம் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இதனை அழகாக நம்மவர்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறான். அலம் நஜ்அல் லஹு ஐனைன், நாம் மனிதர்களுக்கு இரண்டு கண்களை கொடுக்கவில்லையா? நாம் மனிதர்களுக்கு இரண்டு விழிகளை கொடுக்கவில்லையா? நாம் மனிதர்களுக்கு இரண்டு பார்வைகளை கொடுக்கவில்லையா? கண்ணியமானவர்களே, முஃபஸ்ஸிரூன்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், கியாமத்துடைய நாளையில் ஒரு மனிதன் அழைத்து வரப்படுவானாம். அந்த மனிதன் தன்னுடைய உலகத்தினுடைய வாழ்க்கையில் பெரும்பாலுமான காலப்பகுதியை அல்லாஹ்வினுடைய வணக்க வழிபாடுகளுக்காக வேண்டி, இபாதத்துகளுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்த மனிதன். அல்லாஹ் கூறுவான், மலாயிக்காமார்களே, இந்த மனிதனுக்கு சுவனத்தை வழங்கி விடுங்கள். அந்த மனிதன் படைத்தவன் அல்லாஹ் தஆலாவிடம் திருப்பி கேட்பான், இறைவா, என்னுடைய முழு வாழ்நாளையும் நான் வணக்க வழிபாடுகளுக்காக வேண்டியும், உன்னுடைய தாஅத்துகளுக்காக வேண்டியும், உன்னுடைய கட்டளைக்காக வேண்டியும் நான் கழித்திருக்கிறேன் என்று கூறிய பிற்பாடு, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை பார்த்து கூறுவான், ஏ மனிதா, நீ உலகத்தினுடைய வாழ்க்கையில் செய்த அனைத்து விதமான இபாதாத்துகளையும் வணக்க வழிபாடுகளையும் ஒரு தட்டில் வைத்து நிற்க ஆரம்பித்தால், நான் உன்னுடைய வாழ்வில் எத்தனையோ நிஅமத்துகளை கொடுத்திருக்கிறேன். அத்துணை நிஅமத்துகளையும் நான் உன்னுடைய உடம்பில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த இரு கண்களை மாத்திரம் ஒரு தட்டில் வைத்து நான் நிற்க ஆரம்பித்து விட்டால், சுப்ஹானல்லாஹ், இந்த இரு கண்களும் தான் கனத்தால் பாரத்தால் தாழ்ந்து ஆரம்பித்து விடும். ஏ மனிதா, நீ உலகத்தில் செய்த அனைத்து விதமான இபாதாத்துகள் வணக்க வழிபாடுகளுக்கும் அல்லாஹ் நாகிய நான் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த இரு கண்களுக்கு கூட ஈடு செய்ய முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா அவ்வளவு ஆச்சரியமான நிஅமத்தாக மனிதனுடைய உடலில் இரு கண்களையும் கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத் இது, ஹதீஸுல் குத்ஸி. அல்லாஹ் தஆலா பேசுகிறான். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரேட்டிங் பண்றாங்க. அல்லாஹ் கூறுகிறான், ஒரு மனிதன் உலகத்தில் வாழுகிறான். இதபு தலைத்து அபதி பி ஹபீபத்தைஹி. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய இரு கண்களும் இருக்கிறதல்லவா, அது சுவனத்திற்கு ஈடு செய்யப்படுகிறது. இதபு தலைத்து அபதி பி ஹபீபத்தைஹி. நான் ஒரு மனிதனுக்கு இரண்டு கண்களை கொடுத்திருக்கிறேன். அந்த இரு கண்களை கொண்டு நான் சோதிக்க ஆரம்பித்து விட்டால், கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த மனிதனுடைய இரு கண்களையும் அவனுடைய பிறவி குருடாக இருக்கலாம், அல்லது அவனுடைய வாழ்க்கையினுடைய இடைக்கால பகுதியில் ஒரு அசம்பாவிதத்தால் அவனுடைய ரெண்டு கண் பார்வைகளையும் அவன் இழந்து விடலாம். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இதபு தலைத்து அபதி பி ஹபீபத்தைஹி. நான் மனிதனுடைய இரண்டு கண் பார்வைகளை கொண்டு அவனை சோதித்து, ஃபஸபர, அவன் அதில் பொறுமையாக உலகத்தில் வாழ்கிறான். கண் பார்வை இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், கண்ணியமானவர்களே, ஹதீஸில் குத்ஸி இது, நான் அவனுக்கு இரண்டு கண் பார்வைகளையும் அவன் இழந்து வாழ்ந்ததினால், அவன் அந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் பொருந்தி பொறுமையாக இருந்ததினால், நான் கியாமத்துடைய நாளையில் அவனுடைய இரு கண்களுக்கு பதிலாக நிச்சயமாக சுவர்க்கத்தை அவனுக்கு நான் ஈடு செய்வேன் என்பதாக அல்லாஹ் தஆலா பேசுகிறான். கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், மனிதனுடைய இரு கண்களும் இருக்கிறதல்லவா,
அது சுவனத்துக்கு ஈடு செய்யப்படுகிறது. மனிதனுடைய இரு பார்வைகளும் ஜன்னாவுக்கு ஈடு செய்யப்படுகிறது. மனிதனுடைய இரு விழிகளும் கண்ணியமானவர்களே சுவன லோகத்திற்கு அது ஒப்பிடப்படுகிறது. அன்பானவர்களே, இவைகள் அனைத்தும் ஹதீஸ்களும் நம்மவர்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே நாம் இன்று ஆய்வு ரீதியாக பார்க்கக்கூடிய தருணத்தில் கண்ணியமானவர்களே, இன்றைய சயின்டிபிக்கலாக நாம் பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா மனிதனுடைய கண்ணுக்குள்ளால் 2 மில்லியனுக்கும் மேற்பட்ட அசையும் தசைகளை கொண்டு அல்லாஹ் மனிதனுடைய கண்களை படைத்திருக்கிறானாம். அன்பார்களே, நம்மவர்களுக்கு இதை சிந்தித்து பார்க்க முடியாது. ஆய்வாளர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், மனிதனுடைய கண்களுக்கு முன்னால் 10 மில்லியனுக்கும் மேற்பட்ட நிறங்கள் வைக்கப்பட்ட போதிலும் அந்த 2 பார்வைகளின் மூலமாக அந்த 10 மில்லியன் நிறங்களையும் வகைப்படுத்தி பாகுபடுத்தி அனலைஸ் பண்ணி பிரித்தறியக்கூடிய ஆற்றல்களை அல்லாஹ் தஆலா மனிதனுடைய 2 கண்களுக்கும் கொடுத்திருக்கிறானா. கண்ணியமானவர்களே, அவ்வளவு சக்தி வாய்ந்த அல்லாஹ்வுடைய நிஅமத் இது. நாங்க எங்கட பாஷையில இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும்டா, நம் கையில் இருக்கக்கூடிய மொபைல் போன் கண்ணியமானவர்களே, அதனுடைய கேமரா இன்று எத்தனையோ ப்ரொஃபஷனல் கேமராஸ் இருக்குது. அதை பல லட்சங்கள் கொடுத்து வாங்கியிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்று நம் கையில் இருக்கக்கூடிய மொபைல் போனும் இன்று நாம் பாவிக்கக்கூடிய கேமராஸும் அடைந்திராது அல்லாஹ் அக்பர் 576 மடங்கு மெகா பிக்சல் வெளிச்சத்தை கொண்டதாக அல்லாஹ் தஆலா மனிதனுடைய கண்களையும் படைத்திருக்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளில் கண்ணுடைய நிஅமத்தை நாம் பேச ஆரம்பித்தால் அன்பானவர்களே, குர்ஆன் ஹதீஸினுடைய வியூலையாக இருக்கேலும், இன்றைக்கு சயின்டிபிக்கலாக இருக்கேலும், ஆய்வு ரீதியாக இருக்கேலும், அவ்வளவு நிஅமத்துகள் இருக்கிறது கண்களுக்குள்ளால். கண்ணியமானவர்களே, இந்த இரு விழிகளையும் இந்த இரு கண்களையும் மனிதர்களாகிய நாம் 2 விடயங்களுக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, சில மக்கள் இருக்கிறாங்க, இந்த 2 கண்களையும் நிஅமத்தாக பயன்படுத்தி அவர்கள் படைத்தவன் அல்லாஹ் எந்த வழியில் பார்க்க வேண்டும் என்பதாக இந்த கண்களுக்குரிய வழிகாட்டலை செய்திருக்கிறானோ அந்த விடயத்தை மாத்திரம் கண்களின் மூலமாக அவர்கள் பயன்படுத்தி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு பகுதி இருக்குது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா கொடுத்த இந்த நிஅமத்தை பயன்படுத்தாமல் இந்த இரு கண்களையும் இந்த இரு பார்வைகளையும் இந்த இரு விழிகளையும் பாவமான விடயங்களுக்காக வேண்டி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இதனை குர்ஆனில் தெளிவாக நம்மவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் தருணத்தில் வலஹும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா, நாம் மனிதர்களுக்கு கண்களை கொடுத்திருக்கிறோம். அந்த கண்களின் மூலமாக அவர்கள் பாவமான விடயங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். நாம் மனிதர்களுடைய உடம்பில் கண்களை படைத்திருக்கிறோம். அந்த கண்களின் மூலமாக ஹராமான காரியத்தை பயன்படுத்துகிறார்கள். அன்புக்குரியவர்களே, உலமாக்கள் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. உண்மையிலேயே குர்ஆன் ஹதீஸினுடைய கண்ணோட்டத்துல அல்லாஹ் அக்பர் ஒரு ஆச்சரியமான ஒரு தலைப்பு இருக்குது. கண்ணியம் அவர்களே, அந்த தலைப்பு தான் கப்புல் பஸர் என்பதாக அழைக்கப்படுகிறது. இந்த கப்புல் பஸர் என்ற தொனிப்பொருள், கப்புல் பஸர் என்ற தலைப்பு அன்பானவர்களே ஒரு மனிதனுடைய இபாதத்துடைய பகுதியோடும் தொடர்பாகுது, ஒரு மனிதனுடைய அஹ்லாக்குடைய பகுதியோடும் தொடர்பாகுது, ஒரு மனிதனுடைய முஆஷராவுடைய பகுதியோடும் தொடர்பாகுது. ஆச்சரியமான தலைப்பாக இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸ் நம்மவர்களுக்கு கப்புல் பஸர் என்ற தலைப்பை முன்வைத்திருக்குது. கண்ணியமானவர்களே, கப்புல் பஸர் என்றா ஒரு மனிதன் தன்னுடைய பார்வையை எவ்வாறு தாழ்த்த வேண்டும், ஒரு மனிதன் தன்னுடைய பார்வையை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், ஒரு மனிதன் தன்னுடைய பார்வையை தாழ்த்துவதன் மூலமாகவும் பார்வையை பாதுகாப்பதன் மூலமாகவும் அவனுக்கு ஏற்படக்கூடிய பிரயோஜனங்கள் என்ன, அந்த மனிதன் தன்னுடைய பார்வையை தாழ்த்தாமல் விடும் பொழுது, அந்த பார்வையை பாதுகாக்காமல் விடும் பொழுது அவருடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் என்ன? அன்புக்குரியவர்களே, உண்மையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று வளர்ந்து வரக்கூடிய சமுதாயம் இருக்கிறது. இன்று நாம் பெற்றோர்கள் அமர்ந்திருக்கிறோம், மூத்தோர்கள் அமர்ந்திருக்கிறோம் இந்த அழகான மஜ்லிஸ்ல. அன்புக்குரியவர்களே, இன்று 5 வயது குழந்தையில இருந்து 6 வயது குழந்தையில இருந்து
7 வயது குழந்தையிலிருந்து 50 வயது 60 வயது 70 வயது கடந்த மூத்தோர்கள் வயோதிகர்கள் வரைக்கும் இன்று மிகப்பெரிய ஒரு நோயாக, இட் இஸ் a கேன்சர், அது கேன்சரை போல ஒரு நோயாக கண்ணோடு தொடர்பான விபரீதங்கள், கண்ணோடு தொடர்பான நோய்கள் மாறிக்கொண்டிருக்குது. கண்ணியமானவர்களே, இந்த கன்செப்ட் நான் பல இடங்கள்ல பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் நம் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய கன்செப்ட் கண்ணியமானவர்களே, இது that is the concept of religion of Islam. இந்த விடயத்தை கல்வில ஆழமாக பதிவு வச்சுக் கொள்ளணும். இஸ்லாம் மனிதனுடைய இந்த 2 செவிப்புலன்களை பாதுகாப்பதற்காக வேண்டி இசையை ஹராமாக்கி இருக்கிறது. இஸ்லாம் மனிதனுடைய நாவை பாதுகாப்பதற்காக வேண்டி பொய் பேசுவதையும் அவதூறு கூறுவதையும் புறம் பேசுவதையும் ஹராமாக்கி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் ஒரு மனிதனுடைய கல்வை பாதுகாப்பதற்காக வேண்டி அது பெருமை, பொறாமை, வஞ்சகம், அடுத்தவர்கள் மீது இருக்கக்கூடிய குரோதங்களை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய மறைவிடத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, ஒரு மனிதனுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, ஒரு மனிதனுடைய பிரைவேட் பார்ட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி இஸ்லாம் ஜினாவை ஹராமாக்கி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதே வரிசையில் இதே தோரணையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் காதை பற்றி கூறினேன், செவிப்புலனை பற்றி பேசினேன், நாவை பற்றி பேசினேன், மனிதனுடைய கல்வை பற்றி பேசினேன், மனிதனுடைய மறைவிடத்தை பற்றி பேசியிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இது அனைத்தையும் ஒரு பக்கமாக வைத்துவிட்டு ஒரு மனிதனை பலவிதமான பாவங்களின் பக்கம் இழுத்துச் செல்லக்கூடிய, ஒரு மனிதனை பெரும் பாவங்களின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய, சுப்ஹானல்லாஹ், இந்த 2 கண் விழிகளையும் பாதுகாப்பதற்காக வேண்டிய இஸ்லாம் பலவிதமான கட்டுக்கோப்புகளை, பலவிதமான ரெஸ்ட்ரிக்ஷன்களை, பலவிதமான வழிகாட்டல்களை, பலவிதமான தடைகளை நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்குது. கண்ணியமானவர்களே, ஒரு பெண் இருக்கிறார். உண்மையிலே எங்களுக்கு தெரியும், ஒரு பெண்ணுடைய ஹிஜாப் என்னப்பா என்று கேட்டா நாங்க தெல்ல தெளிவாக சொல்லுவோம், பெண்ணுடைய ஹிஜாப் என்பது அவளுடைய ஆடை. கண்ணியமானவர்களே, ஒரு பெண்ணுடைய முதல் ஹிஜாப் அவளுடைய ஆடை. ஹிஜாபுல் மர்ஆ, அல்லாஹ் அந்த ஆடையில் பெண்ணுடைய ஈமானுக்கு பாதுகாப்பு வச்சிருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஆணுடைய ஹிஜாப் என்ன? ஆணுடைய ஹிஜாப் என்ன? பெண்ணுடைய முதல் ஹிஜாபாக குர்ஆனும் ஹதீஸும் அவனுடைய ஆடை முன்வைத்திருக்கிறது. ஆணுடைய முதல் ஹிஜாபாக குர்ஆன் எதனை முன்வைத்திருக்கிறது? கண்ணியமானவர்களே, குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும். சுப்ஹானல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்க முஃமினான மனிதர்களுக்கு, ஆண்களுக்கு கூறுங்கள், அவர்களுடைய பார்வையை, நான் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்தை, ஹராமான விடயங்களை விட்டும் அவர்களுக்கு பாதுகாத்துக் கொள்ளுமாறு கூறுங்கள். அவர்களுடைய அழகான பார்வையை மோசமான விடயங்கள், ஜினாவின் பக்கம் செல்லக்கூடிய விடயங்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுமாறு கூறுங்கள். வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், மேலும் அவர்களுடைய மறைவிடத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுமாறு கூறுங்கள். கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் ஆழமான வசனம். இந்த வசனம் ஆழமான அர்த்தத்தை கொண்டது. இரண்டாவதாகத்தான் அல்லாஹ் பேசுகிறான், வகுல்லில் முஃமினாத்தி யக்துல்ன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபظன ஃபுரூஜஹுன்ன. அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாகத்தான் அல்லாஹ் பேசுகிறான். சுப்ஹானல்லாஹ், நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பெண்ணுடைய முதல் ஹிஜாப் அவளுடைய ஆடை. கண்ணியமானவர்களே, பெண்ணுடைய முதல் ஹிஜாப் அவளுடைய ட்ரெஸ் கோட். உண்மையிலேயே நாங்க ஒரு பயங்கரமான ஜமான்ல இருக்கிறோம். பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும், மூத்தோர்கள் புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய எங்கட பெண்கள் சமுதாயம், அல்லாஹ் அக்பர், இன்றைக்கு இஸ்லாமிய ஹிஜாப் முறையை அவர்கள் விரும்புவது கிடையாது. மேற்கத்திய நாட்டினுடைய மேற்கத்திய கலாச்சாரங்கள் வளர்ந்து வரக்கூடிய பெண் குழந்தைகளுடைய கல்வியில் ஆழமாக உருவெடுத்துக் கொண்டிருக்குது. மாற்று மதம் எங்கட நாட்டில் இருக்கக்கூடியவங்க, உண்மையிலே அவங்கள்ட்ட இது தெல்ல தெளிவாக ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு எங்கட பெண்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. ஒரு மாணிக்க கல்லை எடுத்தால் அந்த மாணிக்க கல்லை நான் வீட்டினுடைய டேபிள் மேலேயோ, வீட்டினுடைய சேர்லையோ, வீட்டினுடைய முத்தத்திலேயோ நான் போட்டு வைக்க மாட்டேன். என்ன காரணம்? கண்ணியமானவர்களே, வந்து செல்லக்கூடியவன் அந்த மாணிக்க கல்லை எடுத்து சென்று விடுவான். சுப்ஹானல்லாஹ், பெண்கள் என்பவர்கள்
அவர்கள் மாணிக்க கல்லை போன்று கண்ணியமார்களே. அப்பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் முதலாவதாக பெண்ணுடைய ஹிஜாப், அவருடைய ஆடை கலாச்சாரத்தை ஹிஜாபுடைய கலாச்சாரமாக தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் இஸ்லாமிய ஆடை முறையை பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். இது பெண்ணுடைய முதல் ஹிஜாப். இரண்டாவது ஹிஜாபு தான் கண்ணியமார்களே, இந்த விடயத்தில் ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆகிறாங்க, ரெண்டு பேரும் சமத்துவமாக பார்க்கப்படுகிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், யா ரசூலல்லாஹ், முஃமினான பெண்களுக்கு நீங்க கூறுங்கள், அவர்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்திக் கொள்ளட்டும், மேலும் அவர்களுடைய மானத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஒரு பெண் ஹிஜாப் அணிந்திருக்கிறா, ஆனா அவள் கண்ணை பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்றால் அவளுடைய ஹிஜாபில் எந்த அர்த்தமும் கிடையாது கண்ணியமார்களே. உண்மையிலேயே சுப்ஹானல்லாஹ், இந்த வசனத்துக்கு கீழால அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் கண்ணியமார்களே. நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் கூறுகிறான், குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும். மனிதர்களே, அவர்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளட்டும். முஃமினான மனிதர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், தங்களுடைய மானங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளட்டும், தங்களுடைய மறைவிடத்தை அவர்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளட்டும். கனிமர்களே, இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறாங்க, ஏன் அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்துல சுப்ஹானல்லாஹ் பார்வையை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கூறிவிட்டு அல்லாஹ்வுக்கு கூற முடியும், அவர்களுடைய செவிப்புலன்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும், அவர்களுடைய கல்வை பாதுகாத்துக் கொள்ளட்டும், அவனுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஆனால் அல்லாஹ் மனிதனுடைய பார்வையோடு இணைத்து அவனுடைய மறைவிடத்தை அல்லாஹ் லிங்க் பண்ணி பேசுகிறான். என்ன அர்த்தம் இதுல? இந்த குர்ஆன் வசனத்துடைய தெளிவு என்ன? கண்ணியமானவர்களே, இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, மன் அத்லக பஸரா, எந்த மனிதன் உலகத்தில் வாழும் பொழுது பருவயதை அடைந்த மனிதன், மூத்த ஒரு மனிதன், சுப்ஹானல்லாஹ், திருமணம் முடித்த ஒரு மனிதன் தன்னுடைய பார்வையுடைய கட்டுப்பாட்டை, தன்னுடைய பார்வையினுடைய கண்ட்ரோலை ஹராமான விடயத்தின் பக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறானோ அந்த கட்டுப்பாட்டை அவன் இழந்துட்டான். ஒருத்தர் வேகமாக தன்னுடைய வெஹிக்கல்ல டிரைவ் பண்ணி போகும் பொழுது அந்த கட்டுப்பாட்டை இழந்தா what will happen? It will cause death. அது ஆக்சிடென்ட் வரும் கண்ணியமானவர்களே, பேராபத்துகள் வரும் அல்லது மரணம் வரும். சுப்ஹானல்லாஹ், எந்த மனிதன் தன்னுடைய பார்வையை பாதுகாக்காமல் விடுகிறானோ, அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ், அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அதனுடைய விளைவு தான் அந்த மனிதனை பெரும் பாவமான விபச்சாரத்திற்கு, ஜினாவிற்கு அந்த பாவம் தெல்ல தெளிவாக இழுத்துக் கொண்டு போகும். இதனால தான் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பார்வையையும் மனிதனுடைய மறைவிடத்தையும் இணைத்து பேசுகிறான். கண்ணியமானவர்களே, உண்மையிலேயே உலமாக்கள் தெளிவுபடுத்துவார்கள், ஷைத்தானுடைய மகாபெரிய ஆயுதம் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், அன்-நஃரத்து ஸஹ்முன் மின் ஸிஹாமி இப்லீஸ் மஸ்னூம், நஞ்சூட்டப்பட்ட விஷமூட்டப்பட்ட அம்புகளில் ஒரு அம்பு தான் மனிதனுடைய பார்வை. ஷைத்தான் அந்த அம்பு எறிவான். ஷைத்தானுடைய அம்பு தான் மனிதனுடைய பார்வை. கண்ணியமானவர்களே, அந்த பார்வையை ஹராத்தின் பக்கம் செலுத்த ஆரம்பித்தால் பெரும் பாவங்களின் பக்கம் அந்த பார்வை அவனை கொண்டு செல்லும். உண்மையிலேயே இதை விட தெள்ள தெளிவான ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த மிம்பர் மேடையில நான் பகிர்ந்து கொள்கிறேன் அன்பானவர்களே. சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் ஃபர்ஜ் யுஸத்திகு தாலிக், ஒரு மனிதனுடைய பார்வை ஹராத்தின் பக்கம் செல்ல ஆரம்பித்து விட்டால், ஒரு மனிதனுடைய பார்வை ஹராத்தின் பக்கம் செல்ல ஆரம்பித்து விட்டால் ரெண்டு விதமான பாவங்கள் நிச்சயமாக அவனின் மூலமாக உருவாகும். ரெண்டு விதமான பாவங்கள். அதுல முதல் பாவம் கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், that is adultery. அது தான் ஜினா. இந்த உலகத்தில் ஜினா அதிகரித்திருக்கிறது. அடிப்படை காரணம், விபச்சாரத்தினுடைய அடிப்படை காரணம் கண்ணியமானவர்களே, மனிதனுடைய பார்வை ஹராமான விடயத்தின் பக்கம் செல்ல ஆரம்பித்தது. இரண்டாவது ஒரு பாவம் இருக்குது. உண்மையிலே அது நான் இந்த இடத்துல கூறுறது பொருத்தமோ தெரியாது. அது நாகரிகமான முறையில் கூற வேண்டும் என்றால்,
அன்பார்ந்த வாலிபர்கள் புரிந்து கொள்ளணும், வயது வந்தவர்கள் புரிந்து கொள்ளணும். பார்வையின் மூலமாக ஏற்படக்கூடிய இரண்டாவது பாவம், that is masturbation. That is masturbation. It is haram. It is prohibited in Islamic Sharia. கனிமார்களே, ஆகப்பெரிய பயங்கரமான பாவம் இந்த மாஸ்டர்பேஷன் என்பது. ஒரு மனிதன் தன்னுடைய பார்வையை கெட்ட விடயத்தின் மீது செலுத்தும் பொழுது மாஸ்டர்பேஷன் என்ற பாவம் உருவாகுது. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு எத்தனையோ நாடுகள், மேற்கத்திய நாடுகள் ஜினா அதிகரிப்பதின் காரணமாக, அங்க ஜினாவினுடைய தாக்கத்தின் காரணமாக HIV வைரஸ், எய்ட்ஸ் நோயினுடைய தாக்கம் அதிகமான நாடுகள் மலிவாக காணப்படுகிறது. இன்க்ளூடிங் அவர் கண்ட்ரி. எங்கட நாடுகளுக்குள்ளாலும் நாளுக்கு நாள் சென்ற வருடத்தில் இருந்ததை விட இந்த வருடத்துடைய புள்ளி விவரம், எய்ட்ஸ் நோயாளர்களுடைய விபரீதம் அது கூறிக்கொண்டு போகுது. கண்ணியமார்களே, இதனால சில அரசாங்கங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கடா, they have guided to the masturbation. சில மேற்கத்திய நாடுகளுடைய கவர்மெண்ட்ஸ் அங்க இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு, வயது வந்தவர்களுக்கு மாஸ்டர்பேஷனை அவர்கள் வழிகாட்டிருக்கிறாங்க, ஜினாவில் இருந்தவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி. ஏனென்றால் எத்தனையோ விதமான வாலிபர்கள் தங்களுடைய உடம்பை, தங்களுடைய கல்வை, தங்களுடைய கண் பார்வைகளை நாசமாக்கிட்டாங்க. இஸ்லாம் மாஸ்டர்பேஷனை ஹராமாக்கல்ல, இஸ்லாம் மாஸ்டர்பேஷனை ஹலாலாக்கல்ல. கனிமர்களே, மாஸ்டர்பேஷன் என்பது இஸ்லாத்தில் ஹராம். அது ஜினாவுடைய கட்டத்தை அடைந்தாலும் ஒரு மனிதன் தன்னுடைய உடம்பில் மாஸ்டர்பேஷன் செய்வதை ஹராமாக்கி இருக்குது. அன்பார்களே, இது தெளிவாக நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இது எங்கிருந்து உருவாகுது? இந்த பாவம் எங்கிருந்து உருவாகுது? கண்களால். கண்ணியமார்களே, பெற்றோர்கள் இருக்கிறோம், நாங்க இந்த இடத்துல படிச்சவங்க இருக்கிறோம். கண்ணியமார்களே, சைக்காலஜிக்கலி, உளவியல் ரீதியாக என்று முன்வைக்கப்படுகிறது. ஒரு 5 வயது குழந்தை எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். 2 வயது குழந்தை, 3 வயது குழந்தை. கண்ணியமார்களே, தாயும் தகப்பனும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டெலிவிஷனை, போனை, மொபைல் போனை முன்னால வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். மொபைல் போன் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் உண்மையிலேயே இன்றைக்கு எங்கட கலாச்சாரம் தான், முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் தான் மோசமாகிட்டு. கனிமர்கள், 2 வயசு குழந்தைக்கு நாங்க இன்றைக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்காக வேண்டி மொபைல் போனை கையில கொடுத்துடுறோம். 3 வயது குழந்தைகளுக்கு நாம் வீட்டு வேலைகளை செய்வதற்காக வேண்டி மொபைல் போனை கையில் எடுத்து கொடுத்து விடுகிறோம். இது ரியாலிட்டி என்ன தெரியுமா? நான் இத படித்தேன் கண்ணியமானவர்களே, உண்மையில் ஆச்சரியமாக இருந்தது. உலகத்துல இந்த மொபைல் போனினுடைய புரட்சியை உலகத்துக்கு கொண்டு வந்த 2 பேர். மொபைல் போனுடைய ரெவல்யூஷன் உலகத்துக்கு வாரத்துக்கு காரணமாக இருந்தவர்கள் 2 பேர். உலகத்தில் மொபைல் போனுடைய வளர்ச்சி உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் 2 பேர். அதில் ஒருத்தர் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் என்று சொல்லக்கூடியவர், ஆப்பிள் நிறுவனத்துடைய CEO. 2வது நபர் ஃபவுண்டர் ஆஃப் மைக்ரோசாஃப்ட், பில் கேட். அந்த 2 பேரும் தான் உலகத்துல மொபைல் போனுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையான காரணமானவங்க. அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் ஆலம், நம் வீட்டுக்குள்ளால் வளரக்கூடிய நம் குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு, நம் வீட்டு பிள்ளைகள் 13 வயது கடக்கும் வரைக்கும் எங்களுடைய மொபைல் போனை நம் குழந்தைகளுக்கு பகிர்ந்து கொள்ளவில்லை. மொபைல் போனுடைய புரட்சி உலகத்தில் ஏற்படுத்தியவன் பேசுகிறான். கண்ணியமானவர்களே, நம் குழந்தைகளுக்கு 2 வயது 3 வயது ஒரு காட்சியை முன்னால போட்டு காட்டுவோம். சில சந்தர்ப்பங்களில் அந்த காட்சி மோசமான காட்சியாக, ஆபாசமான காட்சியாக மாறிவிடுகிறது. 5 வயதுல பார்த்த அந்த காட்சி நிச்சயமாக, சத்தியமாக பருவ வயதை அடையும் பொழுது அதனுடைய பிரதிபலிப்பு அவனுடைய உடம்பில் சத்தியமாக ஏற்படும். சைக்காலஜிக்கலி ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்குது. நான் பல மெம்பர்கள்ல பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, இது ஒரு அரபிக் மேகசின்ல நான் படிச்சது. சுப்ஹானல்லாஹ். வீட்டுக்குள்ள வாலிபன் இருக்கிறான், அவனுடைய அறைக்குள்ள ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. பல வருடங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு. தாய் தகப்பனுக்கு வேற அறை இருக்குது. வாலிபன் ஒவ்வொரு நாளும் இரவு சுப்ஹானல்லாஹ் அவனுடைய அறைக்குள்ளால் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை பயன்படுத்துவான். பயன்படுத்துவது நல்ல விடயத்துக்கு அல்ல,
மோசமான ஆபாசமான காட்சிகளை பார்த்து ரசிப்பதற்கு அன்புக்குரியவர்களே இரவு முழுவதும் அவன் தூங்குவது கிடையாது. அன்றைய நைட் கடக்கிறது. காலை பொழுது அழுந்தும் காலை பொழுது கடந்தும் கூட மகன் வீட்டுல அறையிலிருந்து வெளியே வரல. தாய் வந்து அறையை திறந்து கொண்டு வீட்டுக்குள்ள போறா. அல்லாஹ் அக்பர். மகன் மேசைக்கு மேல் தலையை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அக்பர். அந்த தருணத்திலும் அந்த கம்ப்யூட்டர்ல ஆபாசமான காட்சி ஓடிக்கொண்டிருக்குது. தாயினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. அன்புக்குரியவர்களே, அந்த தாய் கண்ணீரோட தன்னுடைய மகனை தட்டுகிறாள். மகன் எலும்பல்ல. இரண்டாவது விடுத்தம் தட்டுறா, மகன் எலும்பல்ல. மூன்றாவது விடுத்தம் புஷ் பண்ணி தட்டுகிறாள், மகன் எலும்பல்ல. அந்த இடத்திலேயே அந்த ஆபாசமான காட்சியை கண்ணால பார்த்து ரசித்துக் கொண்டு கண்ணால ஜினா செய்து கொண்டு அவனுடைய மௌத் அவனுக்கு வந்தது. அந்த இடத்துல அவனுடைய மரணம் ஏற்பட்டு விட்டது. கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ். அந்த தாய் கதற ஆரம்பிக்கிறா, அவ அழ ஆரம்பிக்கிறா. அன்பானவர்களே, வாலிபர்களே, உண்மையிலேயே என்னோடும் பல பேர் பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. யாரும் இதை தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. நம் குழந்தைகளை அவதானிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. நிச்சயமாக சத்தியமாக பெரும்பாலுமான வாலிபர்கள் யாரிடமெல்லாம் கையடக்க தொலைபேசி இருக்குதோ 9 மணி 10 மணி கடந்த பிற்பாடு அன்புக்குரியவர்களே காலை நேரம் வரைக்கும் 4 மணி 5 மணி வரைக்கும் சுபஹுடைய அதான் கேட்கும் வரைக்கும் அல்லாஹ் அக்பர் இரவு நேரம் முழுக்க தன்னுடைய மொபைல் போனை பயன்படுத்திக் கொண்டு மோசமான வெப்சைட்டுக்குள்ளால் நுழைந்து கொண்டு அதிகமான வாலிபர்கள் தங்களுடைய பார்வைகளால் ஜினா செய்து கொண்டிருக்கிறார்கள். 9 மணி 10 மணிக்கு தான் எழும்புறது. இரவு முழுக்க பாவம், இரவு முழுக்க விபச்சாரம், இரவு முழுக்க கண்களால் பாவம் நடக்குது. அன்பர்களே, நடக்குதா இல்லையான்னு கேட்டா அதிகமானவர்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்க ஒரு பிரயாணத்தை ஆரம்பித்தால் போதும், அது பஸ்ஸாக இருக்கையிலும் எங்களோட சொந்த வாகனமாக இருக்கையிலும் எங்களோட காதுகளுக்குள்ளால் ஹெட்செட் நுழைந்த பிற்பாடு முதலாவதாக பிரயாணம் என்பது ஆக பயங்கரமானது. அவருடைய பிரயாணத்துடைய ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் மோசமான காட்சிகளை ரசித்துக் கொண்டே பிரயாணத்தை ஆரம்பம் செய்கிறான், பிரயாணத்தை நிறைவு செய்கிறான். அதே தருணத்தை அவனுக்கு மௌத்து வந்துட்டான். அல்லாஹ் அக்பர். கெட்ட மரணம் வரும். கண்ணியமானவர்களே, உண்மையிலேயே நான் இந்த பகுதியை பகிர்ந்து கொள்றேன். அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தஸ்கிரா ஃபி அஹ்வாலில் மௌத்தா வ உமூரில் ஆகிரா என்ற கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். ஒரு வாலிபன் கண்ணியமானவர்களே மஸ்ஜிதோடு தொடர்பானவன், மஸ்ஜித்ல 5 நேரம் முஅத்தினாக இருந்தவன். அவனை தேட வேண்டும் என்றால் மஸ்ஜிதுக்குள்ளால் தான் தேட வேண்டும். பார்வை கெட்டுவிடும் பொழுது அல்லாஹ் கெட்ட மரணத்தை அவனுக்கு கொடுக்கிறான். சூஉல் ஹாத்திமா வருகிறது அவனுக்கு. சூஉல் ஆகிபா, கெட்ட முடிவு அல்லாஹ் கொடுக்கிறான். அதான் சொல்றதுக்காக அவன் மினாராக்கு எழும்புகிறான். அந்த காலத்துல அதான் சொல்றேன்டா உயரமான இடத்துல இருந்து அதான் சொல்லுவாங்க, அது சுன்னா. அதானுடைய சத்தத்தை எழுப்பதற்காக வேண்டி மினாராவுக்கு மேலே ஏறும் பொழுது கண்ணியமார்களே அதானை ஆரம்பித்து விட்டான். அந்த மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் ஒரு நஸ்ரானியுடைய வீடு, அதான் ஸ்டார்ட் ஆகி கடந்து கொண்டிருக்குது. அந்த நஸ்ரானியுடைய வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெண் வெளியே வருகிறாள். அந்த நஸ்ரானியுடைய மகள். இந்த முஅத்தினுடைய கண், இந்த வாலிபனுடைய கண் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கவில்லை. ஷைத்தானுடைய அம்பு எரியப்படுகிறது. அவன் அந்த வாலிப பெண்ணை பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறான். தன்னுடைய அதானை நிறுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். கீழே வந்து கடந்து வந்து அந்த வாலிப பெண்ணுக்கு முன்னால் இருந்து நிற்கும் பொழுது அந்த வாலிப பெண் கேட்டா, மா ஷஅனுக மா துரீத், உனக்கு என்ன ஓணும், நீ எனக்கு முன்னால வந்து நிற்கிறா. சுப்ஹானல்லாஹ். அந்த பெண் கூறுகிறாள், அன்தி உரீத், நான் உன்னை திருமணம் முடிப்பதற்கு விரும்புகிறேன். அந்த பெண் பதில் கூறுகிறாள், லா உஜீபுக இலா ரீபா, நான் ஒரு காலமும் நான் கெட்ட வழியில போகாத பெண், நான் விபச்சாரத்தை விரும்பாத பெண். நீ என்னை திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் திருமணம் முடித்துக் கொள்ளணும். ஆனால் நான் நஸ்ரானியத்தான கிறிஸ்தவ பெண்ணாக இருக்கிறேன். என்னை நீ திருமணம் முடிக்கணும் என்றா நீ கிறிஸ்தவனாக நஸ்ரானியாக மாற வேண்டும். கனிமர்களே,
அதான் சொல்லி 5 நேரம் தொழுத வாலிபன் உடனடியாக கூறுகிறான், ஃபைதன் அனா தனஸ்ஸர், நான் இந்த இடத்தில் நசரானியாக கிறிஸ்தவனாக மதம் மாறிவிட்டேன். கண்ணியமானவர்களே, அந்த தகப்பன் வந்த பொழுது, உங்களுடைய மகளை எனக்கு திருமணம் முடித்துக் கொடுங்கள். திருமணம் முடித்துக் கொடுக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, திருமணம் முடித்து அந்த பெண்ணுடைய அருகாமையில கூட அவன் போகல. ஒரு வேளையாக மேல் மாடிக்கு சமூகம் தருகிறான். அல்லாஹ் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அவருடைய கால் பாதங்கள் வலிக்கி விடுகிறது. அவன் மேல் மாடியில இருந்து கீழே விழுகிறான். அவனுடைய கழுத்து 2ஆக உடைந்து அவனுக்கு மரணம் ஏற்படுகிறது. அல்லாஹ் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஃபமா ஹுவ பிதீனிஹி வலா ஹுவ பிஹா, அந்த மனிதனுக்கு அந்த பெண்ணின் பக்கம் நெருங்கக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்கல. அவனுக்கு ஈமானும் கிடைக்காமல் முர்த்ததாக மரணித்தான். முர்த்ததாக மரணித்தான். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய பார்வை கெட்டுவிடும் என்றால் அவனுடைய கடைசி மரணம் கெட்ட மரணமாக மாறிவிடும். பல வரலாறுகள் எங்களுக்கு பாடம் புகட்டிக் கொண்டிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, நாம் இந்த விடயத்தை எங்களோட கல்வில ஆழமாக பதிவு செஞ்சு கொள்ளணும். இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்வைஸ் எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு தெரியும், அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க, அவர் யார்? ரசூலுல்லாஹுடைய மருமகன். அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை கூப்பிட்டாங்க, அலி பக்கத்துல வாங்க. என்ன யா ரசூலுல்லாஹ், அலியுடைய பக்குவம், அலியுடைய வீரம், அலியினுடைய இபாதத் எங்களுக்கு கூறி முடிக்க முடியாது. அலி ரலியல்லாஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க, அலி லா துத்பிஇன் நதுரத்தன் நதுரா ஃபஇன்ன லக்கல் ஊலா வலைஸத் லக்கல் ஆகிரா. அலியே, உதாரணமாக நீங்கள் பாதையில் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பெண் உங்களுக்கு முன்னால் சமூகம் தருகிறாள். ஒரு வாகனத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மாற்றாத பெண், ஒரு அந்நிய பெண் எனக்கு முன்னால் சமூகம் தருகிறாள். கண்ணியமானவர்களே, நான் மொபைல் போன் எடுத்து யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். மொபைல் போன்ல என்னுடைய லேப்டாப்ல நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். எனக்கு நல்ல விடயத்தை பயன்படுத்தும் பொழுதும் மொபைல் போனுக்குள்ளால ஆபாசமான காட்சிகள், அது அட்வர்டைஸ்மெண்டாக வந்துரும். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உனக்கு முன்னால் ஒரு பெண் செல்கிறாள். எங்களுடைய சமூகத்தினுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது நான் மொபைல் போனை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஆபாசமான காட்சி எனக்கு முன்னால் வந்து விடுகிறது. சுப்ஹானல்லாஹ், கண்ணால பார்க்கிறது ஒன்று இருக்குது, இன்னொன்று இருக்குது கண்ணுக்கு படுறது. ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். பார்க்கிறது வேற, கண்ணால காண்றது வேற. நான் பாதையில் நடந்து செல்லும் பொழுது ஒரு பெண்ணை கண்ணால் கண்டுவிட்டால் உடனடியாக அது என்னுடைய தப்பு அல்ல. மொபைல் போன்ல ஒரு ஆபாசமான காட்சி வந்துவிட்டால், கண்ணியமானவர்களே, உடனடியாக என்னுடைய பார்வையை தாழ்த்த வேண்டும், அல்லது அந்த பகுதியை நான் க்ளோஸ் பண்ணணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா துத்பிஇன் நதுரத்தன் நதுரா, நீங்க மறுபடியும் தொடர்ச்சியாக அது பார்க்கிறது தான் உங்களுக்கு பாவம். முதல் கட்டமாக உங்களுக்கு தடுத்த ஹராமான ஒரு பார்வை உங்களுடைய கண் பார்வைக்கு வந்துவிட்டால், முதலாவதாக உங்களுடைய கண்களை தாழ்த்திக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன லக்கல் ஊலா, முதல் பார்வைக்கு உங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது. வலைஸத் லக்கல் ஆகிரா. அலி ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது நீங்க வேண்டும் என்று பார்த்தீங்கடா, அதற்கு உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. ஹராத்தை செய்த கூலி உங்களுக்கு எழுதப்படும். அன்பானவர்களே, எங்களுடைய போன், எங்களுடைய கம்ப்யூட்டர், எங்களுடைய லேப்டாப், எங்களுடைய நவீன சாதனங்கள் இன்றும் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் இருக்கணும். கடந்து போச்செண்டா பாவத்தில் மனிதன் விழுவான். பாவத்தில் மனிதன் விழுவான். ஒவ்வொரு தாயும் தகப்பனும் இதில் கரிசனை செலுத்த வேண்டும். ஹஜ்ஜுடைய காலம், கண்ணியமானவர்களே, ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹுடைய சகோதரருடைய மகன் பக்கத்தில் இருக்கிறாரே. ஹஜ்ஜுடைய பீரியட், வாலிப சஹாபி, ஒரு வாலிப பெண் ரசூலுல்லாஹ் சந்திக்கிறதுக்கு வாரா. வந்த நோக்கம் என்ன தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தகப்பன் இருக்கிறார், நோயாளி, அவருக்கு ஹஜ்ஜு செய்யறதுக்கு கேளா, அதற்கு பகரமாக நான் ஹஜ்ஜு செய்யட்டுமான்னு கேட்கறதுக்கு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எவ்வளவு அவதானமாக இருந்தார்கள் என்று பாருங்க கண்ணியமானவர்களே. இந்த அவதானம் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பேரண்ட்ஸ் தாய் தந்தைகளுக்கு உருவாக வேண்டும். கண்ணியமானவர்களே, அந்த ஃபத்ல் இப்னு அப்பாஸுடைய முகம் சிறிதளவில் திரும்ப ஆரம்பித்தது, சிறிதளவில் அசைய ஆரம்பித்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஅதல வஜ்ஹஹு அனின் நظر இலைஹா, உடனடியாக அந்த ஃபத்ல் இப்னு அப்பாஸுடைய முகத்தை திருப்பினார்கள். அந்த பெண்ணுடைய உடம்பில் மீது ஃபத்லுடைய பார்வை பட்டுவிடக் கூடாது, ஃபத்லுடைய பார்வை பட்டுவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, உண்மையிலேயே நான் சொல்றதை யாரும் கோவிச்சுக் கொள்ளவானாம். இன்றைக்கு நாங்க தாய் தந்தையர்கள் சில விடயத்தில் உதாசீனமாக இருக்கிறதுனால இதை யாரு எப்படி எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க கல்வி எங்கட குழந்தைகளுக்கு நாங்க கொடுக்கணும். இதை ஏன் பகிர்ந்து கொள்றேன்டா, ஒரு 2 நாளைக்கு முன்னால என்னோட பேசின அந்த நிகழ்வை வைத்து நான் பகிர்ந்து கொள்கிறேன். நம் குழந்தைகளுக்கு கல்வி போக போக குழந்தைகளுக்கு ஒழுக்கம் வரணும். ஆண் குழந்தைகளாக இருக்கலாம், பெண் குழந்தைகளாக இருக்கலாம். ஒழுக்கம் இல்லாத கல்வி கல்வி கிடையாது. எவ்வளவு பெரிய பட்டதாரியாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒழுக்கம் இல்லாவிட்டால் கல்வியுடைய படித்தரங்களை கடக்க கடக்க அவனுடைய கல்வியிலும் சிந்தனையிலும் உடம்பிலும் மாற்றங்கள் வராவிட்டால் அது கல்வி அல்ல, அது கல்வி அல்ல. உங்களுக்கு தெரியுமா, நம் சமூகத்தில் எத்தனையோ வாலிப பெண்கள் கல்வி என்ற பெயரில் படிப்பதற்காக சென்றவர்கள் தங்களுடைய மானங்களை இழந்து முர்த்தத்களாக காதல் திருமணங்களை திருமணம் முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கட பிள்ளை காதல் திருமணம் அல்லாஹ்வுக்கு முர்த்தத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு உம்மாவும் வானம், பாப்பாவும் வானம். எத்தனையோ வாலிபர்கள் மார்க்கத்தை விட்டு மதம் மாறி முர்த்தத்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களை, நாம் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, ஏனென்றால் நாங்கள் பயங்கரமான ஒரு காலத்தை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். எங்கட வீட்டுக்குள்ள குழந்தைகள் நம் குழந்தைகள், நம் சமூகம். சுப்ஹானல்லாஹ், அதை நாம் நம்முடைய கண்ட்ரோல்ல, நம்முடைய பிடிமானத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸலஃபு ஸாலிஹீன்கள் சொல்லுவாங்க, அதை நிறைவு செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, எங்கட கல்வில நான் கையை வச்சு யோசிப்போம். என்னுடைய தொழுகையில எனக்கு இன்பம் வரலையா? என்னுடைய நோன்புல எனக்கு இன்பம் வரலையா? என்னுடைய இபாதத்துல எனக்கு இன்பம் வரலையா? குர்ஆன் திலாவத்துல இன்பம் வரலையா? முதலாவதாக ஸலஃபு ஸாலிஹீன்கள் கூறுவார்கள், மனிதா ஃபந்துர் ஃபீ பஸரிக, உன்னுடைய பார்வையை நீ பரிசோதித்துக் கொள். ஹராமான விடயத்தின் பக்கம் உன்னுடைய பார்வை போயிருக்கிறதா என்றே. அல்லாஹ் அக்பர். நான் நிறைய விடயங்களை பேசணும் இந்த விடயத்துல, ஆனா உண்மையிலேயே சில விடயங்கள் பொருத்தம் அல்லது என்பதாக நான் நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசியாக இது எங்களுக்கு போதும். அன்பானவர்களே, எந்த மனிதன் தன்னுடைய பார்வையை உலகத்துல கட்டுப்படுத்தி ஹராமான விடயங்களை விட்டும் பாதுகாத்து வாழ்கிறானோ, மாமின் முஸ்லிமின், முதலாவதாக அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய முதல் அன்பளிப்பு என்ன தெரியுமா? இல்லா அத்ஹலல்லாஹு கல்பஹு, அல்லாஹ் அவனுடைய கல்புல இபாதத்தினுடைய டேஸ்ட் அல்லாஹ் கொடுப்பான். இபாதத்தினுடைய இன்பத்தை அல்லாஹ் கொடுப்பான். எந்த மனிதனுடைய கண் பார்வைகள் பாதுகாக்கப்படுமோ, எந்த மனிதனுடைய கண் பார்வைகள் பாதுகாக்கப்படாமல் ஹராத்தின் பக்கம் இருக்குமோ, தொழுகையில் இன்பம் கிடைக்காது, வணக்க வழிபாடுகளில் இன்பம் கிடைக்காது, அன்பு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தில் இன்பம் கிடைக்காது. அன்பானவர்களே, இந்த விடயத்தினோட கல்வில நாங்கள் ஆழமாக பதிவு வச்சுக் கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். எனவே பேசப்பட்ட இந்த விடயம், இது நேரம் இடம் கெடுக்காத காரணத்தினால் சுருக்கமாக சில விடயங்கள் பேசப்பட்டுச்சு. கனிமர்களே, இதுல ஏதாவது ஒரு விடயத்தை எங்களோட கல்வில நாங்கள் எடுக்கணும். எங்களோட பிள்ளைகள் இருக்கிறாங்க, வளர்ந்து வரக்கூடிய சமுதாயம் இருக்குது. இது ஆகப்பெரிய முக்கியமான ஒரு பகுதி கண்ணியமார்களே. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் பேசின விடயங்களை நம் வாழ்வில் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நசீபாக்குவானா. யா அல்லாஹ், எங்களோட பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், பாவம் செய்த கரங்களை எழுந்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், மோசமானவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ். அல்லாஹ், கல்புகள் கருத்து போய் இருக்கிறது யா அல்லாஹ். கல்புகள் கருத்து போய் இருக்கிறது யா அல்லாஹ். கண்களால் எத்தனையோ பாவங்கள் செய்து விட்டோம் யா அல்லாஹ். கண்களால் எத்தனையோ ஹராமான காரியங்களை பார்த்திருக்கிறோம் யா அல்லாஹ்.
எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். உடல் உறுப்புகள் பாவம் செய்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி விடு யா அல்லாஹ். நம் செவிப்புலன்களை பரிசுத்தப்படுத்தி விடு யா அல்லாஹ். நம் நாவை பரிசுத்தப்படுத்தி விடு யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தின் பிரகாரம் வாழக்கூடிய சந்தர்ப்பங்களை நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்து நாயனே, முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்திரியா அல்லாஹ். யகூதிகளுடைய நஸ்ரானியுடைய பிடிமானத்திலிருந்து முஸ்லிம்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். அல்லாஹ், எத்தனைய குழந்தைகள் ஷஹாதத்தை அடைந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். 20,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மரணத்தை அடைந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். பலஸ்தீன் மண்ணை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். எத்தனையோ பேர் மரணத்தை அடைந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். லட்சத்துக்கும் மேற்பட்ட மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது யா அல்லாஹ். யகூதிகளுடைய தலைவரிசல் ஆடிக்கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். நஸ்ரானிகள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யூதர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். இந்த உலகத்தில் நீதம் இல்லாமல் முஸ்லிம்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்திரியா அல்லாஹ். முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்திர நாயனே, நல்ல மௌத்தங்களுக்கு தாயா அல்லாஹ். கெட்ட மௌத்த விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். மஸ்ஜித் லட்சங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். கெட்ட விடயத்தை விட்டும் பாவத்தை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். சுஜூது வச்சங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். தொழுகை வச்சங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். மதியத்து மண்ணு வச்சங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். தொழுகை இல்லாத என்ற பேரங்களுக்கு தந்திராதே அல்லாஹ். ஹராமான செயலை செய்யக்கூடிய என்ற பேரங்களுக்கு தந்திராதே அல்லாஹ். இந்த துவாவை அங்கீகரிச்சு நாயனே, இந்த துவாவை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأوصيكم أولا بتقوى الله. فيا أيها الناس وحدوا الله، فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله فإن التقوى ملاك الحسنات. وعليكم بالسنة فإن السنة تهدي لطاعة، ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى. وإياكم بالبدعة فإن البدعة تهدي المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالصدق فإن الصدق ينجي الملك. وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين. ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين. ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين. ألا وإن سمت رزقها فاتقوا وأجملوا وتوكل عليه فإن الله هو المتوكلين. ودون في نبيكم مجيب الداعين، واستغفروا ويمدكم بأنبان وبنين. وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال بغض سبيل لكم إن الذين يستكبرون عن عبادة سيدخلون جهنم داخرين. بارك الله لكم في القرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أستغفر الله لكم ولسائر المسلمين فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأوصيكم أولا بتقوى الله، فإن أصدق الحديث كتاب الله، وأوثق العرى كلمة التقوى، وخير ملة إبراهيم عليه الصلاة والسلام، وخير سنة سيد محمد صلى الله عليه وسلم. قال رسول الله صلى الله عليه وسلم: خير سنة محمد صلى الله عليه وسلم. قال رسول الله صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأحياهم عثمان، وأقضاهم علي، وسيدا شباب أهل الجنة الحسن والحسين، وسيدة أهل الجنة فاطمة، وسيد الشهداء حمزة رضوان الله تعالى أجمعين. اللهم اغفر الله وباطنا، لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتهم بغير الله، من أحبه بأحبهم، ومن أبغضهم. وخير القرون قرني، ثم الذين ثم الذين، والسلطان ضل الله في الأرض، من أكرمه الله، ومن أهانه الله. اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر لنا وخيرنا سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا الذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. اللهم نصر محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم، واخذ محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. عباد الله ورحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم، ودعوه يستجب لكم، ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأكبر. أقيموا للصلاة. الله أكبر الله أكبر، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على الفلاح، قد قامت الصلاة، قد قامت الصلاة. الله أكبر الله أكبر، لا إله إلا الله. لا إله إلا الله محمد رسول الله. استووا صفكم رحمكم الله. استووا واعتدلوا رحمكم الله.